என்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, ஆனா இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துவேன், ஆனால் நடத்த மாட்டேன். திடீர்னு அடிப்பேன். அப்புறம் எனக்கு நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிருவேன். ஆனால் என்னை பார்த்து எல்லோரும் பயப்படணும் அப்படின்னு கொக்கரிக்கிறாருங்க ஒருத்தர். அஞ்சினவனுக்கு தாங்க அவர் ஆன, அஞ்சாதவனுக்கு அவர் வெறும் பூனைங்க. யாருங்க அந்த மிரட்டல் படுற டம்மி ஆன? வாங்க பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் நாட்டின் மீது போர் தொடுத்து இன்னைக்கு 5/8/2026 மொத்தம் 158 நாட்கள் ஆகுதுங்க. இன்னும் போர் முடிவுக்கு வந்த பாடில்லை. ஃபைனலா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அமெரிக்கா இப்ப சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தையில சமாதானத்துக்கு வரலைன்னா அடி நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரானு, நாங்க எப்போ ஒத்துக்கிட்டோம், நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லி நீயா சொல்லிக்கிற? நோ, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்தாரு, எகிப்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் பாகிஸ்தான் மூலமாக இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது ஈரான்கிட்ட கெஞ்சி கதறி காலில் எப்பா அமெரிக்கா ரொம்ப எங்களை கெஞ்சி கேட்குறாங்க, எப்படியாவது சமாளித்து வாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுவோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ ஈரான் கூட பாகிஸ்தான்கிட்ட ஓகே சொல்லி சில ரகசியமாக சில இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஓப்பனா ஈரான் நான் பேச்சுவார்த்தைக்கு வரலைங்க, அமெரிக்கா போய் சொல்றாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவில் ட்ரம்ப்பும் சரி, மார்க்கோ ரூபியோவும் சரி, பேச்சுவார்த்தை சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. இப்ப மண்டையிலிருந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இப்ப நாம பேசிட்டு இருக்குமே, இப்ப இன்னும் ஒரு 1-2 மணிகளி நேரத்துல கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நல்ல ஒரு முடிவு எட்டப்படும், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லி இப்ப டிவியில நியூஸ் ஓடுது. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் திறந்து விடுவாங்களா? எப்படி போடுவாங்க? அது ஒண்ணுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய துருப்புச்சீட்டு. அதை வச்சு தாங்க இப்போ அமெரிக்காவை மிரட்டி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா ஈரானுடைய கடற்பகுதிகளில் இருந்து டோட்டலா வித்ட்ரா பண்ணிட்டு நாங்க இனிமேல் தாக்க மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தானங்க இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் திறந்து விடுவாங்க. அது நடக்குமா தெரியல. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய நிலையற்ற ஒரு கொள்கையினால உலகத்துக்கே கஷ்டங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு அங்க உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அதனால ட்ரம்பை பிடிக்காதவர்கள் அமெரிக்காவிலேயே அவரை கொலை செய்யறதுக்கு பல தடவை முயற்சி பண்றாங்க. அமெரிக்க பிரஜைக்கு, சிட்டிசன்ஸுக்கே அவரை பிடிக்கல. நேற்றுக்கு 4/8/2026 அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு ஹாலிவுட் சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ட்ரம்புக்கு சொந்தமான அவருடைய ரேஞ்சோ பலாஸ் வெர்டஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் நேஷனல் கோல்ஃப் கிளப் அப்படின்னு ஒரு கோல்ஃப் விளையாட்டு கிளப் வச்சிருக்காரு, மைதானம் வச்சிருக்காரு. அங்க வர்ற மாதிரி விளையாடுற மாதிரி அவர் விளையாண்டுட்டு அந்த லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில போய் எலெக்ஷன் ஃபண்ட் ரைசிங் மீட்டிங்ல கலந்துக்கிற மாதிரி இருந்தது. 4ஆம் தேதி நேற்று கலந்துக்கிற மாதிரி இருந்தது. அந்த கோல்ஃப் கிளப்புக்கு ட்ரம்ப் அவர்கள் வரும்போது அவரை கொன்றணும், கொலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த ஜீனைன் ஜான் டேல் அப்படிங்கிற ஒரு 38 வயதான இளைஞன் 2/8/2026 அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த லாஸ் ஏஞ்சலஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்புக்கு சொந்தமான கோல்ஃப் கிளப்ல போய் நிறைய வீடியோ, போட்டோ பல்வேறு ஆங்கிள் எடுத்துக்கிட்டு இருந்தார். இதை தூரமா இருந்து பார்த்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அவரை விரட்டி பிடிச்சு அவரை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவர் கையில ஒரு பிஸ்டல் இருக்கு, ஃபுல்லி லோடடு மேகசின் வேற இருக்குது. ஏன் போட்டோ எடுத்த அப்படின்னு அவர் சொல்ல மாட்டேன்ட்டார். கண்டிப்பாக அடுத்த 4ஆம் தேதி ட்ரம்ப் அங்க வருவார், அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து அவர் ரிஹர்சல் பண்றார் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. உடனடியா லாஸ் ஏஞ்சலஸ் பக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டுக்கு போய் ரெடி பண்ணி பார்த்தோம்னா அங்க மிகப்பெரிய ரைபிள், ஃபுல்லி லோடடு மேகசின், அது மாதிரி புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், அப்படி பல்வேறு விஷயங்கள், நிறைய நோட் புக்கு, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அதிருப்தி அடைந்த அமெரிக்க பிரஜைகளே இவரை எப்படியாவது போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. 4வது தடவை அவரை கொல்ல முயற்சி செய்வது. ஏற்கனவே முதலாவதாக 2024 எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போது தூரமா இருந்து ரைபிள்ல சுட்டாங்க, அது காது பக்கம் போய் தப்பிச்சிட்டாரு. 2வது தடவை இதே கோல்ஃப் கிளப்ல இவர் விளையாட போகும்போது ஒருத்தர் துப்பாக்கியோட வந்தாரு, நல்லவேளை போலீஸ் அலர்ட் ஆகி அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3வதாக சமீபத்தில் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஹில்டன் ஹோட்டல் நடந்தது. அங்க ட்ரம்பை கொலை செய்வதற்காக துப்பாக்கியோட ஒருத்தர் வேகமா உள்ள வரும்போது
போலீஸ் எப்படியோ தடுத்து அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 4வது இடம் அதே கோல்ஃப் கிளப்ல வந்து கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது. அதனால இப்போ என்னாச்சு, செக்யூரிட்டி எல்லாம் இவருக்கு அதிகப்படுத்திட்டாங்க அமெரிக்காவில். சிஏஏ பிளஸ் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா உலகம் முழுவதும் எதிரி இவருக்கு, அமெரிக்காவில் நிறைய பேர் எதிரி. இப்போ அமெரிக்க பிரஜையே கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா அப்ப ஈரானை சொல்ல கேட்க வேணும். ஈரான் அவ்வளவு அடிபட்டு துன்பப்பட்டு கிடக்கும் போது அவங்க ஏதாவது எங்கேயாவது ஒரு சதி பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு போய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பயம் அமெரிக்கா ஃபுல்லா இருக்குதாங்க செய்யுது. இப்ப என்னாச்சு, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஈரான் ஒரு பக்கம் மூடிட்டாங்க, அங்க கப்பலே போகல. அதே மாதிரி செங்கடல் பகுதியில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஈரானுக்கு ஆதரவாக உள்ள அந்த ஹவுதீஸ் என்ற போராளிகள் பாப் எல் மெண்டப் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு ஸ்டேட் இருக்கு, அதை மூடிட்டாங்க. சவுதி அரேபியா கப்பல் அந்த பக்கம் போக முடியல, ஏற்கனவே அவங்க சுத்தி தான் போனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நேற்றைக்கு 4/8/2026 அன்னைக்கு இரவு இந்தியா பிளாக் போட்ட ஒரு எண்ணெய் டேங்க் கப்பல் அந்த செங்கடல் பகுதியில் பாபெல் மெண்டப் ஒளியா போகும்போது ஹவுதீஸ் எங்க விட பெர்மிஷன் இல்லாம ஏதோ கப்பல் போகுது, எப்படி போகலாம் சொல்லி நேற்று பாம்பு வச்சு அடிச்சிட்டாங்க. அது தீப்பற்றி எரிந்து கடல் மூழ்கி கொண்டிருக்கிறது. நல்ல வேளை அதுல உள்ள 14 இந்திய மாலுமிகள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள்ங்க. ஆக ஒரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை டோட்டலா ஈரான் மூடிட்டாங்க, மறுபக்கம் செங்கடல் பகுதியில் உள்ள அந்த ஸ்ட்ரெய்ட்டை ஈரானுக்கு ஆதரவான அந்த ஹவுதீஸ்ட சொல்லி அதையும் மூடிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர், பயங்கரமான ஒரு பிரஷர். அதனாலதான் சொன்னாரு முதல்ல எப்படியாவது நம்ம இதை திறந்து விடலாம், இன்டர்நேஷனல் பிரஸ் நமக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைனல் அசால்ட் பண்ண போறேன், வேர்ல்டு வார் 2 மாதிரி இருக்கும், ஒழுங்கா திறந்து விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா அவங்க நாட்டுல அவங்களுடைய ராணுவமே நம்ம அடிக்கிறதுக்கு வெப்பன் இல்லைங்களே, நேவல் பேஸ்ல வந்து நமக்கு முக்கியமான வசதிகள்லாம் போச்சு, முக்கியமான ஆயுதங்கள்லாம் போச்சு. அது மாதிரி பேட்ரியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட கம்மியா இருக்கு. சும்மா நீங்க மட்டும் அடிக்கடிக்கன்னு சொன்ன எப்படி, தயவு செய்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி ட்ரம்புடைய அட்வைஸ் பண்ண காரணத்தினால ஃபைனல் மோசமான அசால்ட் என்பதை நிறுத்தி வைத்து, ஓகே 1/8 2/8 நடத்த போன அந்த அசால்ட்டை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை, ஏன்னா அரபு நாடுகளும் ஈரானு கெஞ்சி கதறி கேட்கிறாங்க, அதனால நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மண்டே அன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. 4/8/2026 நைட்ல அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடுறதுக்கு ஆன உடன்படிக்கை விரைவில் எட்டப்படும், அப்ப நல்ல பாசிட்டிவா போயிருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற டிவியில பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த சமயத்துல அமெரிக்காவுடைய ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி ஜெனரலுங்க, அதாவது ஜேக் கீன் அப்படின்னு பேர், அவர் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அதுல ஏங்க அமெரிக்கா, நான் மிலிட்டரியில ஒர்க் பண்ணி எவ்வளவோ பார்த்துட்டேங்க, நீங்க ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, அதே மாதிரி பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா முஸ்லீம் நாடு, பாகிஸ்தான் மீடியேட் பண்ணுவாங்களாம், உலகத்தையே நம்பிக்கைக்கு உரியவர் இல்லை என்று சொன்னா அது பாகிஸ்தான் தான். அந்த பாகிஸ்தானு கத்தார் சவுதி அரேபியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க மீடியேட் பண்ணுவாங்களாம், உங்ககிட்ட ஒரு ஈரான்கிட்ட பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களா? ஏங்க அவங்களாம் காம்ப்ரமைஸ்டு மீடியேட்டர்ஸ், எல்லாம் விலை போனவர்கள், அமெரிக்கா முதுகுல குத்துறவங்க, அவங்க நம்பிட்டு பண்றீங்க அட் தி காஸ்ட் ஆஃப் யுஎஸ், அவங்க வந்து ஏதோ விளையாடுறாங்க, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பின்னாடி முதுகுல குத்த ரெடியா இருப்பாங்க. அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆனதுனால அவங்க மூலம் பேசாதீங்க, டைரக்டா பேசுங்க அப்படின்னு சொல்லி அது ஃபாக்ஸ் நியூஸ்ல நேத்து ரொம்ப ஒரு ஹாட் நியூஸா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்ததுங்க. இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸையும் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் பாபெல் மெண்டப் அதையும் ரெண்டையும் செங்கடல் பகுதியில் உள்ள க்ளோஸ் பண்ணதுனால இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ப்ரெஷர். அமெரிக்கா எப்படியாவது இதை பணியை வச்சு ரெண்டையும் திறக்க வைக்கணும் அப்படின்னு ஈரான் மேல போரி புரியும்னா prolonged war, இந்த வாரை இழுத்துக்கொண்டே நீட்டித்துக்கொண்டே சென்னா இட் வில் பி வெரி காஸ்ட்லியர் ஃபார் அமெரிக்கா. அமெரிக்கா அதற்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இட் இஸ் மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஃபார் ஈரான். அப்ப வார இழுத்துட்டு போக அமெரிக்காவுக்கு அங்க ஸ்டாக் பைல உள்ள வெப்பன் வந்து டுன்லிங் ஆகிட்டே போகுது. ஏன்னா ஈரான் ஒரே ஒரு ட்ரோன் அடிச்சோம்னா அதை மாதிரி 100 மடங்கு செலவு உள்ள ஒரு வெப்பன் அனுப்பிட்டு தான் அதை இடைமறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப அதிகம். அவங்க உள்ள இன்வைட் பண்ணி கிரவுண்ட் ஃபோர்ஸை அனுப்பி கிரவுண்ட் இன்வேஷன் பண்றதுக்கு அமெரிக்காவால் முடியாது. போனால் அது இன்னும் மோசமா இருக்குன்னு தெரியும். அதனால ஒன்றும் பண்ண முடியாம ஹெவி அட்டாக் பண்ண முடியாது, அது நடக்கவே நடக்காது. அப்படிங்கிறதுனால
இப்ப கடைசியில இறுதி கட்ட பேச்சுவார்த்தை ஒழுங்கா வரலைன்னா இரண்டாவது உலக போரில் நடந்த கொடுமையோட மோசமான கொடுமை உங்களுக்கு ஆற்றுவேன் அப்படின்னு ஒரு சும்மா மிரட்டல். இப்ப எதுக்கு என்ன காரணம்? ஒரு ஏன் இப்படி கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணல, ஹெவியா அட்டாக் பண்ணல? அவங்க கிட்ட ஆயுதங்கள் கையிருப்பு குறைந்து விட்டது. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐசிபிஎம் பலிஸ்டிக் மிசைல், இப்படிப்பட்ட மிசைல்ஸ் முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் மேல குறைஞ்சு போச்சு. இந்த தாட் மிசைல் சொல்லுவாங்க அது, அல்லது டோமஹாக் மிசைல்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸா உள்ள அந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் பாதிக்கு மேல குறைஞ்சு போச்சு. சிலது 1/3 கீழே குறைஞ்சு போச்சுங்க. ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் ஒன்னும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி இப்ப நான் பேச்சுவார்த்தை நடத்தேன்னு சொல்றாங்க. எப்படி இப்படி அமெரிக்கா உலகத்தின் மைட்டி வேர்ல்டு பவர், மிகப்பெரிய ஒரு வல்லரசு அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். ஏன்னா உலகத்துல எல்லா நாட்டையும் விட அமெரிக்காவில் தான், அமெரிக்க ராணுவம் தான் நம்பர் 1 ராணுவம். அவங்ககிட்ட தான் எல்லா வெப்பனும், லேட்டஸ்ட் வெப்பனும் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் 2014 ரஷ்யா திடீர்னு உக்ரைன்ல போர் புரிந்து கிரீமியா மற்றும் டான்பாஸ் ஏரியாவை பிடிச்சிட்டாங்க. பெரிய ஒரு விஷயம். திருப்பி அவங்க உக்ரைனை பிடிச்சிட்டாங்கன்னா பக்கத்துல ஐரோப்பிய நாடுகள் இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நேட்டோ அப்படின்னு வச்சிருக்காங்க அலையன்ஸ். நேட்டோவில் அமெரிக்காவும் ஒரு பார்ட் ஆஃப் தி நேட்டோ தான், அவங்க மெம்பர். அப்போ நேட்டோ மெம்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நிறைய வெப்பனை, இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அல்லது இந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஜெட், எல்லாத்தையும் நிறைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி சைனா என்ன பண்ணாங்கன்னா சவுத் சைனா சி அப்படின்னு இருக்கு, அதுல டாமினேட் பண்ணி அந்த கடல் பூரா எனக்கு தான் சொந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜப்பானையும் பிலிப்பைன்ஸையும் தைவானையும் மிரட்டினாங்க. தைவான் தீவையே நான் எடுத்துக்கிறோம், மொத்த நாட்டையே பிடிச்சி எடுத்துக்கிறோம், எனக்கு வேண்டியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்னது, அவங்க பெரிய உலகத்துல பெரிய ஆளா சட்டாம்பிள்ளை ஆயிடுவாங்களா? அப்ப நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் போயிருமே என்று நினைத்த அமெரிக்கா ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் தைவானுக்கும் ஏகப்பட்ட வெப்பன்ஸை கொடுத்துட்டாங்க. குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸ்டாக் பைல் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2022 திடீர்னு ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர், ஹெவியா போர், 22 ஆரம்பிச்ச போர் இன்னமும் 4.5 வருஷத்துக்கு மேல ரஷ்யா வந்து உக்ரைன் தாக்கிட்டு இருக்கு. உக்ரைன் எதிர் தாக்குதல் அல்லது பதில் தாக்கு நடத்திட்டு இருக்கு. இவ்வளவு நாள் உக்ரைன் என்ற ஒரு சிறிய நாடு மிகப்பெரிய வல்லரசான ரஷ்யாவிட்ட தாக்கு பிடிக்குன்னா அமெரிக்கா நிறைய வெப்பன்ஸை கொடுத்தாங்க, பேட்ரியாட் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அங்கேயே மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கூட சில நேரம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி இனிமேல் நாங்க பேட்ரியாட் கொடுக்க முடியாதுங்க, நாங்க தான் பண்ணி கொடுத்தோம் அங்கிருந்து, இப்போ மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அலோவ் பண்ண முடியாதுங்க, டெக்னிக்கல் சீக்ரெட் நிறைய வெளிவிட முடியாதுன்னு இப்போ கொஞ்சம் பேக் அடிக்கார். ஆக உக்ரைன் வாரில் நிறைய வெப்பன்ஸை கொடுத்துட்டார். அது மட்டுமா, நைஜீரியாவில் ISIS என்று சொல்ற அந்த தீவிரவாதிகள் அமெரிக்கர்களுக்கு எதிராக நிறைய தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தாக்குறதுக்கு எல்லா மிசைலையும் அடின்னு போட்டு கொடுத்து அடிச்சு பண்ணாங்க. ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதீஸ், அது மாதிரி லெபனான் நாட்டில் உள்ள ஹெஸ்புல்லா அந்த போராளிகள் ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்க சொல்லி அவங்க அடிக்கிறதுக்காக வேண்டி ஏமன் நாட்டிலையும் லெபனான் நாட்டிலையும் பல மிசைல்ஸை போட்டு 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 எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அக்டோபர் 23 ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டின் மீது திடீர்னு உள்ள புகுந்து பெரிய ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி நிறைய பேரை கிட்னாப் பண்ணிட்டு போன உடனே அன்னைக்கிலிருந்து ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் போர். அதுல இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா ஹமாஸை தாக்குவதற்காக அமெரிக்கா ஏகப்பட்ட வெப்பனை கொடுத்து மறுபடியும் இங்க ஸ்டாக் பைல் குறைஞ்சு போச்சுங்க. ஆக ஜனவரி 2026 அமெரிக்கா திடீர்னு வெனிசுவேலா நாட்டிற்குள்ள நைட்ல புகுந்து அங்க உள்ள பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுராவை கிட்னாப் பண்ணி கொண்டு போனாங்களே, அதுல ஏகப்பட்ட வெப்பன் காலி. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரண்டா பிப்ரவரி 28, 2026 முதல் ஈரான் நாட்டின் மீது போர் அமெரிக்கா செய்கிறது. ஆக இவ்வளவு விஷயத்திலையும் நாம் பெரிய ஆளுங்க, நான் தாங்க ஒரு ரவுடி, உலக ரவுடி என்று சொல்லி அவங்களுடைய சூப்ரமசிய காமிக்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட போர்கள் ஈடுபட்டாங்க. இப்போ ஈரான் போரில் வசமா சிக்கி மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் மிசைல்ஸ், அது மாதிரி டோமஹாக் மிசைல்ஸ், அந்த ஒரு பிரிசிஷன் முனிஷன் என்று சொல்லுவார்கள், கரெக்டா போய் குறிபாத்து அடிக்கிறது லேட்டஸ்ட் வெப்பன். இங்கதான் ஈரான் வாரம் நிறைய டெஸ்ட் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் ஹெவியா பயன்படுத்தி தான் இவ்வளவு பெரிய ஒரு டேமேஜை ஈரான்ல உண்டாக்குனாங்க. ஸ்டாக் பைல் போயிடுச்சு. இப்போ போதுமான வெப்பன்ஸ் இல்லை. இப்போ போதுமான வெப்பன்ஸ் இல்லை என்று சொல்லும் போது இவங்க அக்ரெசிவா ஈரானை போய் மறுபடி தாக்கி அந்த வார பொருளாங்க பண்றதுக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் ஈரானை ஹெவியா தாக்குனாங்க அப்படின்னா, அவங்களுடைய அமெரிக்காவுடைய ஆர்ம்ஸ் ஸ்டோரேஜ் என்பது 1/4 கீழே போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா
டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியாட் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே பயங்கர கோல்டு வார் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவை கண்டா பிடிக்காது. அவங்க ஏதாவது பண்ணாங்க வச்சவங்களேன், அமெரிக்கா தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. தயவு செய்து நீங்க ஈரான் மீது போரை அஃபென்சிவா பெருசா கொண்டு போகாதங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் டொனால்டு ட்ரம்ப் வார மிரட்டினா கூட பயங்கர மிரட்டல விட்டாலும் நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைன்னு அவரா சொல்லி புலம்பிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகைகள், அமெரிக்க டிவி எல்லாம் இந்த நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா போச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, எல்லா பத்திரிகைகளும் அப்படி வந்த உடனே, என்னங்க வெர்ச்சுவலி ஆல் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சாமே, என்ன பண்றீங்க இப்போ, அதனாலதான் நீங்க வார் பண்ணலையாமே ட்ரம்ப் கிட்ட கேட்டோம்னா, ட்ரம்ப் சொன்னார், அமெரிக்கா இஸ் நாட் லோ ஆன் வெப்பன்ஸ், we have a lot of weaponsங்க, எங்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, கம்மியான வெப்பன் இல்லை, நிறைய வெப்பன் நாங்கள் வச்சிருக்கோம், எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வச்சுட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம். எங்க அமெரிக்கா இந்த என்ன பண்றாங்க, இந்த உக்ரைன் வார்ல எனக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா பைடன், ஜோ பைடன் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அவரு தேவையில்லாம அமெரிக்கா வெப்பன்ல பாதி கொண்டு போய் அங்க உக்ரைன்ல கொடுத்துட்டாருங்க. ஜெலன்ஸ்கி கேட்டா கொடுத்தாருங்க. அவர்னால வந்த வம்பு இவ்வளவு, அமெரிக்காவுக்கு இவ்வளவு ஷார்டேஜ் வருதுன்னா ட்ரம்ப் காரணம் இல்லைங்க, ஜோ பைடன் தான் காரணம் அப்படின்ட்டார். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்க, உண்மையை சொல்லி, அதாவது வெப்பன் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டார். அது மட்டும் சொல்லல, நாங்க இப்போ இந்த லாக்ஹீட் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி, ஆயுத கம்பெனி, அது அந்த போன்ற 2-3 கம்பெனி கிட்ட சொல்லி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் உடனே ஒரு போர்க்கால அடிப்படையில் விரைவாக தயாரிச்சு கொடுங்க, எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் உத்தரவு போட்டுட்டேன் அப்படின்னு வேற சொன்னார். அந்த லாக்ஹீட் கம்பெனி எல்லாம் சொன்னது, ஏங்க நீங்க இப்போ 1000 பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டீங்கன்னா இதை பண்ணி அதுக்குள்ள அம்யூனிஷன் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு 3 வருஷம் ஆகுங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்னா, அமெரிக்கா பெரிய வல்லரசாக இருக்கலாம், பணம் என்பது அவர்களுக்கு ஒரு பற்றாக்குறையே இல்லை, ஆனால் காலம், டைம், பணத்தை வச்சுக்கிட்டு வெப்பன் பண்ண முடியாதே, அந்த வெப்பன் செய்யறதுக்கு டைம் ஆகுமே. அதனால தான் அமெரிக்கா இப்போ பின்வாங்கி, ஆகா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சு. ஆனால் கூட அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் சொல்ல, அப்படியே மார்தட்டு நான் வீரன் அப்படிங்க சொல்ற மாதிரி போலியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவருடைய ட்ரூத் சோஷியல் பேஜில் சில இதெல்லாம் போட்டார். அதாவது ஈரான் அடிச்சு நொறுக்கிட்டாராம். அதுக்கு தலைப்பு என்னெல்லாம் கொடுத்தாருன்னா, ட்ரூத் சோஷியல் பேஜில் ஸ்ட்ரைக் இன் கார்க் ஐலண்ட் அப்படின்னு சொல்லி, அந்த ஈரானுக்கு சொந்தமான அந்த கார்க் ஐலண்ட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து தான் நிறைய எண்ணெய் ஏற்றுமதி ஆகுது, அதுல அடிச்சு உடைச்சு அது தீப்பிடித்து எரியிற மாதிரியும் ட்ரம்ப் அப்படி வீராவேசமா நிக்கிற மாதிரியும் போட்டாரு. ட்ரம்ப் நான் தான் கார்டியன் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு பெரிய ட்ரூத் சோஷியல் ஒன்று போட்டாரு. இன்னொன்னு குட் பை என்ஜின் ரூம் அப்படின்னு கப்பலை இவங்க தாக்கின மாதிரியும், அது குட் பை என்ஜின் ரூம் அப்படின்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டார். இப்படி எல்லாம் போட்டு, ஏங்க நான் வீரனுங்க நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டு அமெரிக்க பிரசிடென்ட் செய்யற வேலையாங்க அது அப்படின்னு பண்ணி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாரு. அவர் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் கூட பாருங்க, அமெரிக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ ஈரான்ல அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, தயாரிச்சோன்னா அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டா போயிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நாட்டுடன் சேர்ந்து பண்ணினார்கள். இப்போ அப்படியே ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, ஓகே நாங்க எல்லாத்தையும் எங்களுடைய அந்த மிஷன் அக்காம்ப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா பண்ணிட்டு ஆண்டரபிளா போனா நல்லதுங்க. இல்லைன்னா இந்த வாரம் பொருளாங்க பண்ணிட்டே போனாங்கன்னா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாடம். அமெரிக்காவுக்கு அந்த வாரை பொருளாங்க பண்ணா மிக பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த வார். எப்படி, ஏற்கனவே வியட்நாம் வார் நம்ம பார்த்தோம், அமெரிக்கா வியட்நாம் மீது போர் கொடுத்து அந்த வார் 19 வருடங்கள் நீடித்து கடைசியில் தோல்வியடைந்து திரும்பினார்கள். அதே மாதிரி ஈராக் மீது வார் தொடுத்து, அமெரிக்கா ஈராக் மீது வார் கொடுத்து சதாம் ஹுசேன் எல்லாம் பிடிச்சு தூக்கில போட்டு எல்லாம் பண்ணி 8 வருடங்கள் மிகப்பெரிய வார், அதிலும் தோல்வி. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் அவங்க போர் கொடுத்து 2001 2021 வரைக்கும் ஏறத்தாழ 20 வருடங்கள் ஆப்கானிஸ்தானில் போர் தொடுத்தது. கடைசியில் வேற வழி இல்லாம தோல்வியை ஒத்துக்கொண்டு நிறைய வெப்பன்லாம் போட்டு விமானங்களை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க அமெரிக்கா. இப்படி எல்லாம் பண்ணதுனால அமெரிக்கா ஈரான் மீது இந்த வார பொருளாங்க பண்ணிட்டு போனாங்கன்னா அதனுடைய விளைவு அமெரிக்காவுக்கு தோல்வியாகத்தான் முடியும். ரொம்ப அமெரிக்க மக்களுக்கு மிக பெயின்ஃபுல்லாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதனாலதான் இப்ப பேச்சுவார்த்தை நடக்குங்கிறாங்க. டிவியில ஈரான் இதை பற்றி பெருசா ஒன்றும் வார்த்தை சொல்லலை. ஆனா அமெரிக்கா மட்டும் முடிவு இன்றுக்குள் வந்துவிடும், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துவிடும், நாளைக்குள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரம்பிடம் கேட்டு பாருங்கள், அவரிடம் ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னது இல்லை, பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள்,
போரில் பம்மியது ஈரான் இல்லை. இதாங்க உண்மை. அமெரிக்காவிடம் ஆயுத பற்றாக்குறை. ஆனா ஈரான் அணு ஆயுத திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் கைவிடவே இல்லைங்க. பாவங்க இந்த அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப். அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸையாவது தயவு செய்து திறந்து விடுங்க ஈரான். இப்போ நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தை காயா பழமா நாளைக்கு பார்க்கலாங்க.